வணக்கம். 2026 நியூஸ் தமிழ் தேர்தல் பயணக்குழு 19/3/2026 அன்று நாகர்கோவில் நாராஜா திடலில் பொலிட்டிக்கல் மாஸ் என்ற ஒரு விவாத நிகழ்ச்சியை நடத்தியது. அதில் தேன் விவசாயிகள் சார்பாக விவாதத்தில் பங்கெடுக்க எனக்கு வாய்ப்பளிக்கப்பட்டது. அந்த வகையில் நியூஸ் தமிழ் தேர்தல் பயணக்குழுவிற்கு என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நான் கன்னியாகுமரி மாவட்ட தேன் சேகரிப்போர் சங்கம் சார்பாக பிரதிநிதியாக கலந்து கொண்டேன். தேனி விவசாயிகளுடைய நீண்ட நாள் கோரிக்கையை மெத்தன சுருக்கமாக 30 வினாடிகளில் சமர்ப்பித்தேன். விவாதத்தில் பங்கெடுத்த நாம் தமிழர் கட்சியாக இருந்தாலும், திராவிட கழக கட்சியாக இருந்தாலும், அண்ணா திராவிட கட்சியாக இருந்தாலும் யாருமே முழுமையான தெளிவான ஒரு பதிலை சொல்லவில்லை. இதனை கேட்டுக்கொண்டிருக்கிற அரசு அதிகாரிகள் எங்களுடைய நீண்ட நாள் கோரிக்கையை விவாதித்து அதனை செயலாக்கம் செய்தர வேண்டும் என்ற கோரிக்கையை உங்கள் முன் சமர்ப்பித்து என்னுடைய விவாத நிகழ்ச்சியை உங்களுக்கு சமர்ப்பிக்கிறேன். நன்றி. புவிசார் குறியீடு புகழ் மார்த்தாண்டம் தேன் சேகரிக்கக்கூடிய தேனி விவசாயிகள் பல ஆண்டுகளாக கேட்கக்கூடிய தேனி ஆராய்ச்சி மையம், அதேபோன்று தேன் தொழிலாளர்கள் நல வாரியம் இதுவரையும் அமைக்கப்படவில்லை. அதேபோன்று மார்த்தாண்டத்தில் செயல்படக்கூடிய தேனி வளர்ப்போர் கூட்டுறவு சங்கம் உறுப்பினர் சேர்க்கையாக இருந்தாலும் சரி, தேன் கொள்முதலாக இருந்தாலும் சரி, தொடர் முறையீடு நடந்த வண்ணம் இருக்கிறது. மார்த்தாண்டம் கூட்டுறவு சங்கத்தில் கொள்முதல் செய்யக்கூடிய பச்சை தேனை தமிழகத்தில் செயல்படக்கூடிய அனைத்து அரசு நிறுவனங்களும் கொள்முதல் செய்ய வேண்டும். அதற்காக என்ன நடவடிக்கை எடுப்பீர்கள் என்பதை விளக்கவும். ஓகே, நன்றி. நாம் தமிழர் சொல்லுங்க. நாம் தமிழர் கட்சியினுடைய பிரதானமான ஒரு கொள்கையே தற்சார்பு பசுமை பொருளாதாரம் தான். எங்களுடைய பொருளாதார திட்டமே நிலமும் வளமும் சார்ந்த தொழிற்சாலைகள். இந்த மண்ணில் என்ன கிடைக்குதோ அதை வைத்து தொழிற்சாலைகளை உருவாக்கி உற்பத்தியை பெருக்கி பொருளாதாரத்தை மேம்படுத்தி வேலை வாய்ப்புகளை கொடுத்து மக்களுடைய வாழ்க்கை தரத்தை உயர்த்துவதுதான் நாம் தமிழர் கட்சியினுடைய அடிப்படை கொள்கை. அந்த வகையில் தேன் வளர்ப்பு, தேன் அதற்கென்று தனியே தொழிற்சாலைகள் ஏற்படுத்தப்பட்டு அதை அரசே நாங்களே கொள்முதல் செய்யக்கூடிய வேலைகளை செய்வோம். அதற்கு பயிற்சி கொடுக்கக்கூடிய பயிற்சியை கொடுப்போம், வேலை வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுப்போம். மார்த்தாண்டம் தேன் உலகம் முழுக்க சர்வதேச அளவில் ஏற்றுமதி செய்வதற்கான அத்தனை வேலைகளையும் நாம் தமிழர் அரசு உறுதியாக செய்து கொடுக்கும். ஓகே, நன்றி. அதிமுக சார்பில் சொல்லுங்க சார். கடந்த காலங்களில் இதுக்கு என்ன நடவடிக்கை எடுத்திருக்கீங்க? நீங்கள் சொல்லக்கூடிய வாக்குறுதி என்ன இவர்களுக்கு? தேன் வளர்ப்பு ஆராய்ச்சி மையம் அமைக்கப்பட வேண்டும் என்ற ஒரு கருத்தை நம்முடைய நண்பர் சொல்லியிருக்கிறார். தப்பு இல்ல. இங்கே ஒரு ஆராய்ச்சி மையம் வேண்டும் அப்படின்னு சொல்லி எங்களுடைய கன்னியாகுமரி சட்டமன்ற உறுப்பினர் அண்ணன் தளவாய் சொன்ன இடத்துல நாங்கள் எதிர்கட்சியா இருந்தா கூட நீங்க கொண்டு ஒரு அப்ளிகேஷன் கொடுத்திருந்தா அது இப்ப நடைமுறைக்கு வந்திருக்குமே. ஏன் தெரியுமா அதெல்லாம் செய்யல? நீங்க முதல்ல ஒண்ணும் இல்ல, இப்ப ஒண்ணும் கெட்டு போகல, அதுக்கான அப்ளிகேஷன் எழுதுங்க. நேரா தோவாளையில தலைவர் இருக்காரு, அவரிடத்துல கொண்டு இந்த அப்ளிகேஷனை கொடுங்க. வரக்கூடிய ஆட்சியில் கண்டிப்பாக உங்களுக்கு இது செய்து தரப்படும் என்ற உறுதியை இந்த மக்கள் மன்றத்தின் முன்பாக அளிக்கிறேன். சரிங்க சார், நன்றி சார். அமைச்சர் சார், நீங்க ஏன்னா தமிழ்நாட்டிலேயே ரொம்ப ஃபேமஸ் மார்த்தாண்டம் தேன் நாங்களாம் சென்னையில இருந்து தெரிஞ்சுக்கிறோம். ஆனா அவர்களுக்கு இன்னும் அடிப்படை வசதிகள் இல்ல. அதை கொண்டு போய் சேர்க்கறதுக்கு அவர்களுடைய நியாயமான உரிய விலைகள் கிடைக்கலன்னு நிறைய வருத்தப்பட்டு சொல்றாரு. நம்ம அந்த 5 வருஷத்துல என்ன நடவடிக்கை எடுத்திருக்கோம், என்ன பண்ண போறோம்? அதாவது தேன் கூட்டுறவு சங்க சட்டப்படி அந்த கூட்டுறவு உற்பத்தியாளர் சங்கம் இருக்கு. அந்த சங்கத்தினுடைய தற்போதைய தலைவர் எங்க திமுக இல்ல, அவர் ஒரு மாற்று கட்சியை சார்ந்தவர். ஒரு கூட்டுறவு சங்கத்தினுடைய சட்ட விதிகளுக்கு உட்பட்டு அந்த போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ் ரூல் படி செயல்படும். இப்படிப்பட்ட சின்ன கம்ப்ளைண்ட்ஸ் அதான் என்னன்னா, இப்ப தேன் கொள்முதல்ல சில கால தாமதம் நடக்குது. தம்பி ஒரு நிமிஷம் அமைதி உங்களுக்குள்ள பேசிட்டு ஆக போறது இல்ல. அந்த கோரிக்கை அதே மாதிரி ஈரப்பதம் அளவு இங்க கொஞ்சம் கூடுதலா இருக்கும். இந்த ரெண்டையும் ரிலாக்ஸ் பண்ணி எங்கள்கிட்ட கோரிக்கை வரும். 4 ஆண்டு காலம் என்னிடத்தில் கோரிக்கை வந்திருக்கிறது. 4 ஆண்டு காலமும் அந்த கோரிக்கையை நாங்கள் தீர்த்து வைத்திருக்கின்றோம். அந்த ஈரப்பதத்துக்கு கன்னியாகுமரிக்கு எக்ஸப்ஷன் கொடுத்திருக்கோம். அதே போன்று கொள்முதல் வாங்க கூடுதல் வாங்கினா அடிஷனல் ஸ்டாக்கும் வாங்கி வச்சிருக்கோம். அதனால இனி ஃபர்தர் டெவலப்மெண்ட் எங்க அஜெண்டா. தம்பி பொறுமையா கேளுங்கப்பா, நிறைய கதை கேட்க வேண்டியிருக்கு. நீங்க
நீங்க நிறைய கதை கேட்க வேண்டியிருக்கு. கேளுங்க சார். அதனால இப்ப நம்முடைய இல்ல ரெண்டு பக்கமும் அமைதி, ஒரு நிமிஷம் சார், ரெண்டு பக்கமும் அமைதியா இருங்க. லாஸ்ட் ஒரு 10 மினிட்ஸ் முடிக்க போறோம். அமைதியா இருங்க. ரொம்ப ஆரோக்கியமா போயிட்டு இருக்கு. ப்ளீஸ் எல்லாருமே கோஆபரேட் பண்ணுங்க. ரெண்டு பக்கமும் கோஆபரேட் பண்ணுங்க. இப்போ அந்த தேனுக்கான மானியம் கொடுப்பதிலே ஒன்றும் பிரச்சனை இல்லை. இந்த கூட்டுறவு சங்கங்களை பொறுத்தவரையில அந்த கூட்டுறவு சங்கத்தில் தேர்ந்தெடுக்கக்கூடிய பிரதிநிதிகளுக்கும் அந்த நிர்வாகத்தில் ஒரு முக்கிய பங்கு இருக்கு. நான் அன்புக்குரிய தோழர்கிட்ட சொல்லுங்க சார். அங்க ஒரு நல்ல நிர்வாகத்தை அவங்க எல்லாம் சேர்ந்து கட்டமைக்கலாம். கட்டமைச்சாலே அந்த தேன் கூட்டுறவு சங்கத்தை மிகப்பெரிய அளவு கொண்டு போகலாம். அதுக்கு ஒன்றும் இன்டர்நேஷனல் பிளானிங் எல்லாம் தேவையில்லை. அந்த கூட்டுறவு சங்கம் நீண்ட நெடுங்காலமாக ஒரு நபருக்கு கையில சிக்கி பல்வேறு பிரச்சனைகளை சந்தித்துக் கொண்டிருக்கிறது. இப்போதும் அவர் பதவி நீக்கம் செய்யப்பட்டவர். அதனால அவருக்கு ஒய்ஃப அங்க பிரசிடண்டா வச்சுக்கிட்டு இல்ல சார், அவர் சரியா நடவடிக்கை எடுக்கலன்னா ஆட்சியே நமக்கு தாங்க. முதலமைச்சர் அவரு, நீங்க அமைச்சர், நீங்க நேரடியா போய் சிஎம் எப்ப வேணா பாக்கலாம். சட்டமன்ற உறுப்பினரா இருந்தா கூட. தம்பி ஒரு நிமிஷம். இல்ல சார், ஒரு பள்ளிக்கூடத்துக்கு பில்டிங் போட்டா ஸ்டே கொடுக்குது நீதிமன்றம். என் வீட்டுக்கிட்ட ஒரு பள்ளிக்கூடம் சார், குழந்தைய படிக்க பள்ளிக்கூடத்துக்கு ஒரு கட்டடத்துக்கு நிதி போட்டதா நீதிமன்றம் ஸ்டே கொடுத்திருக்கு. இல்ல சார், இப்ப தேன் மேட்டருக்கு நீங்க நிறைய பிரச்சனைகள் சொல்றீங்க. இந்த தேன் கூட்டுறவு சொசைட்டில எத்தனை ஸ்டே இருக்குன்னு அவர்ட்ட கேளுங்க. எத்தனை கோர்ட் டைரக்ஷன் சரி, நீதிமன்ற வழக்குகள் இருப்பதனால செஞ்சு கொடுக்க முடியல. புரியுது. நீங்க ஓகே 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 சார், முடிச்சலாம். அடுத்து போயிடலாம். ஒண்ணும் பிரச்சனை. இப்ப தேன் சம்பந்தப்பட்ட ஒரு கேள்வி எல்லாரும் மக்கள் பாத்துட்டு இருக்காங்க. அதாவது சொல்லுங்க சார். தம்பி சொன்னாரு, நாங்க உள்ளூர் பொருளாதார வழக்குக்கு நாங்க பயங்கரமான அக்ரி திட்டம். எங்களுடைய திட்டமும் அதாவது எக்கனாமிக்கலி வயபிள் அக்ரிகல்ச்சர் எங்களுடைய ட்ரீம்லயும் இருக்குது. நாங்களும் அதை பேசிக்கிட்டு இருக்கோம். உங்க அண்ணன் பேசினாரு, ஆளும் தரப்புல நீங்க செய்ய வேண்டிய இடத்துல